ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொன்னி சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, பவானியோட ஹஸ்பண்டு தப்பாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொன்னி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருந்தாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. அவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னும், பொன்னி தான் தப்பாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் பொன்னி சொல்கிறது நிஜம் தான். அதனால் வந்து அவங்களோட இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உஷா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, மகாராணி மேலே மாடியில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக பொண்ணியும் கீழே இறங்கி வராங்க. இந்த டைமில் ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, பவானி அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான பிளானில் இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் வீடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பொன்னி வந்தோடனே ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நேற்று சொன்ன விஷயம் எல்லாமே வந்து நடந்தது உண்மை. அதனால் வந்து நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க திரும்பி மறுபடியும் வந்து மாடிக்கே போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இதனால் ஏதோ ப்ராப்ளம் பொண்ணு கிரியேட் ஆகுமா, இல்லை இவங்க ஆப்போசிட் கேங் வந்து பொண்ணுக்கு ட்ரபிள் கொடுப்பாங்களான்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக வெறித்தனமாக இருப்போது. இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரியலோட பேர் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.